ஆசாத் ஹிந்திடம் அந்தமான் ஒப்படைப்பு. 1943 நவம்பர் 6 ஜப்பான் அரசு அந்தமான் நிக்கோபர் தீவுகளை சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையிலான ஆசாத் ஹிந்த் அரசிடம் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைத்தது. 1941 ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து தப்பி ஜெர்மனிக்கு சென்ற சுபாஷ் சந்திரபோஸ் அங்கு ஹிட்லருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பிரிட்டிஷ் அரசுக்கு எதிரான முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பதாக ஜெர்மனி உறுதியளித்ததை அடுத்து 1943 ஜப்பான் சென்றார். ஜப்பான் பிரதமர் தோஜோ ஹிடேகி சுபாஷ் சந்திரபோஸின் முயற்சிகளுக்கு முழு ஆதரவை உறுதி செய்தார். ஜப்பான் தென்கிழக்கு ஆசியாவில் கைப்பற்றிய பிரிட்டிஷ் காலனிகளை பயன்படுத்தி இந்தியா மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தது. அந்த நேரத்தில் சுபாஷ் சந்திரபோஸ் ஆசாத் ஹிந்த் அரசை சிங்கப்பூரில் நிறுவியது ஜப்பானின் முயற்சிகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இருந்தது. பிரிட்டிஷ் அரசை எதிர்ப்பது என்ற ஒற்றை நோக்கத்தில் ஜப்பானுடன் இணைந்தார் சுபாஷ் சந்திரபோஸ். இதையடுத்து 1942 ஆண்டில் பிரிட்டிஷாரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகளின் நிர்வாகத்தை 1943 நவம்பர் 6 அன்று ஜப்பான் அரசு சுபாஷ் சந்திரபோஸின் ஆசாத் ஹிந்த் அரசிடம் ஒப்படைத்தது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வு டோக்கியோவில் நடைபெற்றது. இதில் ஜப்பான் பிரதமர் தோஜோ ஹிடேகி மற்றும் ஜப்பான் அரசின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதனை இந்திய சுதந்திர போராட்டத்தின் புதிய அத்தியாயம் என சுபாஷ் சந்திரபோஸ் தனது உரையில் குறிப்பிட்டார். அந்தமான் தீவுகள் ஷாஹித் தீவுகள் என்றும் நிக்கோபர் தீவுகள் ஸ்வராஜ் தீவுகள் என்றும் மறுபெயரிடப்பட்டன. சுபாஷ் சந்திரபோஸ் 1943 டிசம்பர் 29 அன்று அந்தமான் தீவுகளுக்கு சென்று போர்ட் பிளேரில் இந்திய தேசிய கொடியை ஏற்றினார். இது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக இந்திய மண்ணில் சுதந்திர கொடி ஏற்றப்பட்ட முதல் நிகழ்வாகும். அந்தமான் நிக்கோபர் தீவுகளை ஜப்பான் சுபாஷ் சந்திரபோஸிடம் ஒப்படைத்தது மிகப்பெரிய அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இது ஆசாத் ஹிந்த் அரசை ஒரு சுயாட்சி கொண்ட இந்திய அரசாக சர்வதேச அளவில் அங்கீகரிக்க செய்தது. இந்தியாவை பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுவிக்க சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையிலான இந்திய தேசிய படைக்கு வெளிநாடுகளின் அங்கீகாரம் கிடைத்தது. இதன் மூலம் சுபாஷ் சந்திரபோஸுக்கு இந்திய மண்ணில் உண்மையான ஆட்சித்தளம் கிடைத்தது. ஜப்பான், ஜெர்மனி, இத்தாலி, பர்மா போன்ற நாடுகள் இதனை அங்கீகரித்தன. இது அவரது சுதந்திர போராட்டத்தை புதிய கட்டத்துக்கு எடுத்துச் சென்றது. இந்த நாள் இந்திய விடுதலை வரலாற்றில் சுதந்திரத்தின் முதல் ஒளிக்கதிராக இன்றும் நினைவு கூறப்படுகிறது.